ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வைகை ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வைகை ஆற்றுல பார்த்தீங்கன்னா பால் செட்டுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி பார்ப்போம். ஆனால் நேற்று வரைக்கும் தண்ணி போகலை, அதனால நம்ம பால் செட்டுக்கு பிளான் பண்ணி வந்தோம். நம்ம டீமை சேர்ந்த ஆளுங்க எல்லா பேரும் பால் செட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் இன்றைக்கி பால் செட்டுக்கு ஏதாவது எடுப்படுதான்னு பார்ப்போம். பால் செட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாவு தான். அது என்ன மாவுன்றதை சொல்கிறேன், இடையில சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். எடுத்தோடனே ஸ்பைடரில் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம பாப்பாப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா 2-3 பேர் இருக்காங்க. கயிறை பிடிச்சி தொங்க விட பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடலு சென்னையிலேருந்து வாங்கினது. இதோடதும் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ரொம்ப லாங் வைக்காமல் கொஞ்சம் பக்கமாகவே வை. கொஞ்சம்னா அந்த அந்த கேப்பில் பார்ப்போம் என்ன இன்றைக்கி ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். தண்ணி ஆனால் போட்டோன்னே கொஞ்சம் இழுப்பாக இருக்குது. செட்டெல்லாம் நகண்டுருக்கு. பார்ப்போம். ஓகே, பால் செட் ரெடி ஆயிடுச்சு. போடுங்க. தம்பி பிரசன்னா அவரும் ஆரம்பிச்சிட்டாப்புல பால் செட்டில். பாப்பா போட்டிருக்காப்புல. ஓகே, சூப்பர். கரையொட்டி ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இடையே பார்ப்போம். வெயிட்டு பாரு இருக்கா இல்லையா? இப்போ 1 கிலோ 1/2 கிலோ சைஸ்ரா. நீ பக்கத்தில் வந்து சூப்பரு. டக்குன்னு இவனோட இது ஒரு சூப்பரு. இன்றைக்கி ஒரு அமிர்தமான ஒரு கெண்டை மிருகால். பார்த்தீங்கன்னா பால் செட்டில் மீன் ரொம்ப நேரம் கழிச்சு. சூப்பர். மெதுவாக கழட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தம்பி பிடிச்சிட்டாப்புல. ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸு. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் மீன். பார்ப்போம் அடுத்தடுத்து. சூப்பர். பார்த்தீங்கன்னா ஓரளவு உச்சி வெயில் ஆயிடுச்சு. ஒரு மீன் கிடைக்கல. அப்படியே உட்காந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணி வந்துகிட்ருக்கு. ஒரு மீனோட இன்றைக்கி ஸ்டாப்பு. இங்கே ஒரு தூண்டி இருக்குது, பாக்கி ஃபுல்லாக அங்கிட்ட தள்ளி இருக்குது. பார்ப்போம் எதுவும் இன்றைக்கி எடுபடுமா என்னன்னு தெரில. தண்ணி ரன்னிங் வாட்டர்னால எடுபடாதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா?
பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து காலையில் 6 மணிக்கு தொடங்கினது, சாயங்காலம் உண்மைக்கே மணி என்னன்னா 5:48. பார்த்துக்குங்க, காலையில் போட்டது சாயங்காலம் வருது. கெண்டை கை செட்டில் வருது. அந்த இது கொண்டு வர சொல்லவா வலை? இந்த அவங்க தான் சொல்லாம போயிட்டாங்களான்னு தெரியலையே தம்பி. அந்த அவங்ககிட்ட சொல்லி அந்த வெள்ளை வலையை எடுத்து வலை இருக்கா? ஏய் இவனே தலை பார்த்து ஆண்டவா, எப்படியாவது ஏற்றி கொடுங்க ஆண்டவா. தெய்வமே, காலையிலேருந்து என் போராட்டத்துக்கு போட்டிருக்கான். 2 முள்ளு லாக் ஆயிருந்தா ஆமாம் ஆமாம். அங்கிட்டு போயிடும். நான் அவங்க சட்டு கீழே போயிடுச்சுப்பா. நீங்கிட்டு வாப்பா. நீங்கிட்டு வாப்பா, பின்னாடி வாப்பா, நீங்கிட்டு வாப்பா. கொஞ்சம் நல்ல பீஸாக தான் இருக்குது. கொஞ்சம் அலைய விட்டாங்க. ஏற்கனவே சுற்றி கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். இன்றைக்கி மாலை பொழுதில் தான், காலை பொழுதில் இல்லை, மாலை பொழுதில் நம்மளோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பால் செட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் அமையல இன்றைக்கி. தம்பி செல்வத்தோட ராசியில் தான் அடிச்சிருக்க. செல்வம் வந்து இப்போ தான் வந்தான். அந்த பையன் பேர் தான் கட்லா செல்வம். அவன் போட்ட செட்டில் மீன், சூப்பர் மீன், பிரபுவோட உதவியால். இந்த சின்ன பையங்களும் அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க. இந்த பாருங்கள், அட்டன் டயத்தில் சாயங்காலம் அடிச்சிருக்கு பீஸு. சூப்பர். எந்த மீன் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்ப்போம். நம்ம மீன் வந்து ரொம்ப லாங் விட்டுருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. தம்பியை ஏற்றிடுறாங்களான்னு பார்ப்போம். சின்னோண்டு வலை, அதை கொஞ்சம் எடுத்து விடலாம். பக்கத்தில் வந்துருச்சாடா? காட்டுங்க என்ன சைஸு. ரோவு தான்டா. தூக்கி போட்டுருவீங்களா? இல்லை துணியா? நல்லா குத்தி இருந்தால் தூக்கி எரிஞ்சிருங்கடா எல்லாட்டி. என்னாச்சு தங்கப்பிள்ள? ஏப்பா ஏப்பா நீங்கிட்டு வாப்பா, நிரம்பு காலில். தலை தலை சுத்த வேணாம், சுத்த வேணாம், சுத்த வேணாம், விட்டுரு தலை. அண்ணே நீங்கிட்டு வானே, அண்ணே அண்ணே பின்னாடி வானே, பின்னாடி வானே, பின்னாடி வானே. நீ தூக்க போகிறீங்களாடா? தூக்குங்கடா, தூக்கி எரிஞ்சிருங்கடா பார்ப்போம். நச்சுண்டு சின்ன மீன் தானடா. பாருங்க, பக்கத்தில் வர வச்சுறீங்க. ரொம்ப பெருசுன்னா வேணாம். பாரு, ஒரு கரை ஒட்டியா இடையவா தம்பி? கட்லாவா? கட்லாவா? என்ன மீன்றா? கட்லா தான்டா. ஏய் நல்லா லாக் ஆகிருக்கும்டா. அங்கிட்டு செல்வம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரு மீன் விழுந்துருச்சு. சின்ன சைஸ் ஒரு கட்லா. இதில் ஹைலைட் என்னன்னா, அங்கே ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் 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 பார்ப்போம். தம்பியிலா பால் செட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்கடா தம்பியிலா. மீனை ஒருத்தன் நல்லா பிடிச்சிக்கோங்கடா. சூப்பர் 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 தங்கம். நான் இந்த சுள்ளாங்கல மூஞ்சியை காமிச்சிக்கிறேன். வாங்கடா வாங்கடா செல்ல பிள்ளைகளா, இங்கே வாங்கடா. ரொம்ப நேரம் இவங்களும் காலையிலேருந்து போட்டு அமைச்சிட்டாங்க ஒரு மீனை. சூப்பராக சூப்பரா தம்பி. குண்டனா? ஏன்பா? அலைய கூட விடு. ஆனால் கொத்து எப்படின்னு தெரில. ஏற்று இந்த
மேலே ஏற்றி வாய பாருனே. நீ பேசாமல் இருடா. பயங்கர ஸ்ட்ரைக்கில் இருக்கியான். அடே அங்கேயே 2 அடி அடிச்சிருச்சுடா. மேலே மேலே அடிச்சிருச்சுடா. அடிக்கலைன்னா பரவாயில்ல, இங்கே வந்து 1 அடி அடிச்சிருச்சு, அங்கனக்குள்ள 1 அடி, 3 அடி கணக்கு அடிச்சிருச்சு. வேறு வாங்குது வேறு. இன்னும் டயர்ட் ஆகலடா. ஆனால் சைஸு சூப்பர் 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 தங்க பிள்ளைடா. இங்கிட்டு வாங்க தம்பி, இங்கிட்டு வாடா. இங்கிட்டு வாங்க. பாப்பா நெப்பனே என்ன பண்ணுறா? வராரு வராரு போரு. கரையில் முட்டை விட்டுறாத. ஆமாம் வந்து நீ இறங்கி போனதில் டம்முன்னு ஓடிடும். யாரும் அங்கே நில்லு. அப்படி நில்லு. அப்படி நில்லு, நான் ஏற்றணும். மெதுவா நீ அது போக்கில் கொண்டு வாடா. பார்த்தீங்கன்னா ஸ்பைடரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சூப்பர் சூப்பர் தங்க புல்லு சூப்பரு. செல்ல குட்டியலா, என் செல்ல குட்டியலா, என் செல்ல குட்டி. ஏய் நில்லுங்க. மீனை ஒரு ஆள் பிடி, அதுக்கப்புறம் ஸ்பைடரை கொண்டு போடாரா. தற்கொலை கொலை பண்ணிடாதரா, கழுத்தை நெரிச்சு. இது தப்பிடுவானே சரியான. நில்லு மீனை வெளியிட மெதுவா. எப்படின்னு பாருங்க, எப்படி சைஸுன்னு பாரு. குழந்த என் தம்பி செல்வம். வாடா தம்பி, இங்கே வாங்கடா, வீடியோ எடு வாடியா. என்னப்பா வயிற்றுல அப்பா இருக்கல தின்றுருக்கோம். என்ன மாவா என்னன்னு தெரியல. இல்லை ஏதோ ஒன்று. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம், காலையிலேருந்து 6 மணிலேருந்து போராட்டத்தில் சாயங்காலம் கிடச்ச பையன் எப்படியும் ஒரு 6 கிலோவுக்கு மேலே இருப்பான். செம்ம பீஸு. காலையிலேருந்து ட்ரை பண்ணதுக்கு இன்றைக்கி கிடச்ச ரிசல்ட்டு பக்கா. நம்ம நண்பர்கள்னால ஏற்றப்பட்டது. பார்ப்போம், இனி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா வீடியோவில் சந்திப்போம். பாய். அதை அப்படியே கட் பண்ணுறான். இன்றைக்கி கிடச்ச பீஸு இவன் தான். நம்ம காலையிலேருந்து போராட்டத்தில் கிடச்ச பீஸ் இவனும் ஒரு சின்ன பையனும், சின்ன பீஸும். என்னை பொறுத்தளவு இன்றைக்கி 6 to 6 சக்ஸஸ்ஸு. இனி அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திப்போம். இதை காட்டிலையும் வேறு மாதிரி பிடிப்போம், வேறு லெவல்லையும் பிடிப்போம். பாருங்கள், எப்பயுமே எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.